கும்பமேளா அப்படிங்கிறதுனா என்ன, எங்க நடக்குது, அதனோட வரலாறு என்ன, சுமார் எவ்வளவு பேர் வருவாங்க, கும்பமேளாவுக்கும் மகா கும்பமேளாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். கிட்டத்தட்ட 45 நாள் நடக்கிற மகா கும்பமேளாவில் கலந்துக்க இந்தியா முழுவதும் இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் வருவாங்க. இதுல சுமார் 40 கோடி பேர் இந்த விழாவில் கலந்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு யூபி அரசாங்கம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு 4000 ஹெக்டேர் பரப்பளவுல டெம்பரவரியா ஒரு நகரத்தையே உருவாக்கி இருக்காங்க. அதுல டென்ட், ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கடைகள் எல்லாமே பிரம்மாண்டமா உருவாக்கி வச்சிருக்காங்க. வேத நம்பிக்கைப்படி என்ன சொல்றாங்கன்னா, திருமால் கருட வாகனத்துல போகும்போது சகாவரம் தரக்கூடிய அமிர்த துளிகள் அந்த பானையிலிருந்து 4 இடத்துல விழுந்ததா மக்கள் நம்புறாங்க. இந்த கும்பமேளா நேரத்துல நீராடுனா நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் நீங்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுமார் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் ஒற்றுமையா சேர்ந்து அந்த அமிர்தத்தை பார்க்கடல இருந்து கடைஞ்சி எடுத்தாங்க. நமக்கு தரமாட்டாங்க, நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு நினைச்சு அந்த அமிர்த கலசத்தை அசுரர்கள் களவாடின்னு போயிடுவாங்க. துரத்திட்டு போன தேவர்கள் அசுரரோட 12 நாட்கள் 12 இரவு அவங்க கூட போர் நடக்குது. இந்த 12 நாளும் 12 வருஷத்துக்கு சமம்னு சொல்லப்படுது. போர் நடக்கும்போது வானுலகத்தில இருந்து அமிர்தபானம் சொட்டி அது பூலோகத்துல 4 இடத்துல விழுந்ததா நம்பப்படுது. அது விழுந்த இடத்துல உருவான நகரம் தான் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைன் மற்றும் நாசிக். இதனாலேயே இந்த இடங்கள் வரலாற்று ரீதியா ஒரு புனிதமான தலமாக பக்தர்கள் பார்க்கிறாங்க. அதனாலதான் பூரண கும்பமேளா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு முறை இந்து சமயத்தினால கொண்டாடப்படுது. கும்பமேளாவுக்கும் மகா கும்பமேளாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, கும்பமேளா அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படும். அதாவது ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக் மற்றும் பிரயாக்ராஜ் இந்த 4 நகரத்துல 3 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும். அதாவது ஹரித்வார்ல கும்பமேளா நடக்குதுன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் உஜ்ஜைன்ல நடக்கும். இப்படி ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் மீதி உள்ள 3 நகரத்திலும் கும்பமேளா நடக்கும். இந்த 4 ஊர்ல நடந்து முடிய 12 வருஷம் இந்த விசேஷத்தை தான் நம்ம கும்பமேளான்னு சொல்றோம். 12 வருஷத்துக்கு வர இந்த பூரண கும்பமேளா சிறப்பு வாய்ந்த அதிக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாக்குறாங்க. இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு நடக்கிற முழு பூரண கும்பமேளா 12 டைம்ஸ் நடக்கணும். அதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய மகா கும்பமேளா. உலகத்துல இருந்து அதிக அளவு மக்கள் ஒன்று கூடும் திருவிழாவா பாக்குறாங்க. இந்த முழு பூரண கும்பமேளா கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி கலக்கும் திரிவேணி சங்கமத்தில் உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசியபடி மாலை கடத்துல போட்டுக்கிட்டு நாகா சாதுக்கள் என்கிற நிர்வாண சாதுக்கள் ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்வலமா வருவாங்க. அது ரொம்ப கடும் குளிரா இருக்கும். அதுல புனித நீராடுவாங்க. இந்த புனித நீராடுவதனாலதான் ஆன்மீக சக்தியை மேம்படுத்தி முக்தியை அடைய உதவும்னு நம்பப்படுது. நீங்க கும்பமேளா போனீங்கன்னா கண்டிப்பா இதை பார்க்கலாம். இந்த விசேஷம் இந்த மாசம் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இதை எல்லாரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கூட்டாளிக்கையும் ஷேர் பண்ணி விடுங்க.